வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஏ மார்க் எப்படி என்ட்ரி போடுறது, அப்புறம் ரேங்க் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, பிரிண்ட் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் வழக்கம் போல் எண்ணும் எழுத்தும் ஓப்பன் பண்ணி நம்ம கிளாஸ் தான் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஏன்னா அப்பப்போ கிளாஸ் ரூம் மாறிடும். ஸோ அதனால் நம்ம கிளாஸ் ரூம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிடணும். இப்போ நான் 4th 5th ஹேண்டில் பண்ணுறேன். அங்கே 1st 2nd 3rd இருக்குது. ஸோ அதை நான் கேன்சல் கொடுத்துட்டு என் கிளாஸ் நான் போட்டு கீழே நம்ம சேவ் கொடுத்துட்டோன்னா நம்ம கிளாஸ் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபார்மேட்டிவ் முதல்ல செக் பண்ணிக்கலாம் நம்ம முடிச்சிருக்கோமான்ட்டு. எஃப்ஏபி முடிச்சிருப்போம். எஃப்ஏஏ ரெண்டுத்துக்குமே இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா காட்டும், ஃபுல்லி கம்ப்ளீட்டடு காட்டும். ஸோ நம்ம செக் பண்ணிட்டு எஃப்ஏஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டு. ஸோ எஃப்ஏஏ பி முடிக்கலன்னா இன்றைக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் போட போகிறோம். ஸோ இப்போ ஃபார்மேட்டிவ் இல்லாமல் அதுக்கு கீழே ஃபார்மேட்டிவ்க்கு மேலே சம்மேட்டிவ் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணோன்னா டேர்ம் 2 கேட்கும். ஸோ டேர்ம் 2க்குள்ளே போய்ட்டு நம்ம ஒரு சப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேர்ம் 1ல் போட்ட மாதிரியே தான். ஸோ மேபி மறந்துருக்கோன்றதுக்காக இது பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் உள்ளே போய்ட்டு என்ட்ரி போட போகிறோம். ஒரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க்கு நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட் டேர்மில் போட்டிருப்போம். ஸோ மேபி அந்த அரை மார்க்கெல்லாம் ஒன்றாக்கி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் ஒரு கொஷினுக்கு 5 மார்க் அவ்வளோதான். ஸோ கொஷின்ஸுமே அந்த மாதிரி தான் பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அரை மார்க்கை எதுலையா ஒன்றில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதி மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோன்னா அங்கே பார்ஷியலி காட்டும். ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லா கொஷினுக்கும் போடணும். நான் இப்போ எல்லா கொஷினுக்கும் போட்டுட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு வந்துருச்சு அந்த கார்னரில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ நம்ம ஒருத்தருக்கு போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோன்னா இடையில மொபைல் ஏதாவது விழுந்துட்டாலோ இல்லை யாராவது கூப்பிட்டு நம்ம மொபைலை வச்சுட்டோம்னாலோ அது மேபி இதை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா எதுவுமே சேவ் ஆகிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒருத்தருக்கும் போட்டோன்னே கீழே ஃபைனல் சப்மிட் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை கொடுத்துடலாம். அந்த ஃபைனல் சப்மிட் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம யாருக்கு போட்டிருக்கோமோ அவங்களோடது மட்டும் அங்கேருந்து சேவ் ஆகி போயிடும். மித்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் காட்டும். ஸோ நம்ம இப்படி இந்த மாதிரி ஒருத்தருக்கா போட்டது ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தோன்னா போயிருக்கோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டோன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் அசஸ்டில் போயிட்டு நின்றுக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்டோடது மட்டும் காட்டும். இப்போ இந்த லாஸ்ட்டில் யாருக்கு போட்டோன்னா அது அசஸ்டுன்னு காட்டுது. இப்போது நம்ம அசஸ்டு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போட்டு காட்டியிருக்காங்க. எடிட் ஆப்ஷன் இப்போ இது வரைக்கும் எனேபிள் ஆகலை. மேபி எல்லாத்துக்கும் போட்டதுக்கப்புறம் எனேபிள் ஆகுமா இல்லை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, லாஸ்ட்டில் எனேபிள் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனேபிள் ஆகும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம அப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம். இருக்கும் சரி, சம்மேட்டிவ்க்கும் ஃபார்மேட்டிவ்க்கும் நடுவில் கோகாலஸ்டிக் இருக்கும். அது போன டைமே எனேபிள் ஆகலை, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வழக்கம் போல் அப்படியே அதை மட்டும் நம்ம கையால் ரிப்போர்ட் கார்டில் எழுதிக்கலாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னா நம்ம எந்த டேம்னு கேட்கும். நம்ம டேம் 2 செலக்ட் பண்ணி இப்போ எந்த கிளாஸோ அந்த கிளாஸ் காட்டும். நம்மளோட கிளாஸ் மட்டும்தான் காட்டும். ஸோ நான் இன்னும் 4th 5th கம்ப்ளீட் பண்ணலை. அதனால தெரிஞ்ச ஒரு மிஸ்ஸிட்ட அவங்களோட கிளாஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ கிளாஸ் போட்டு நம்ம டேம் 1 or 2 கேட்கும். நம்ம டேம் 2 போட்டோன்னா செக்ஷன் கேட்கும். செக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடதெல்லாம் வரும். நம்ம தமிழ் மீடியம்னா தமிழில், இல்லை இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் ஏதோ ஒன்று நம்ம அழுத்தி அந்த ரிப்போர்ட் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மீடியம் தகுந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தோன்னா அப்படி இது புதுசுன்றதுனால எதுலன்னு கேட்குது. நான் ஒன்ஸ் ட்ரைவ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து கோகாலஸ்டிக் அங்கே பிளாங்காக இருக்குது, நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை நம்ம டிரைவில் சேவ் பண்ணி பொறுமையாக பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் போட்டுக்கலான்னா அங்கே போய்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டு கிளாஸ் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது எதுக்கு அப்படின்னு தோணுது. மேபி பண்ணனா பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா டிரைவில் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிரிண்ட் போட்டோன்னா ஒரே இதில் வேலை முடிஞ்சுது. ஸோ தேவையில்லைன்னா நம்ம வெளியில் வந்துடலாம். கேன்சல் அப்லோட் கொடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். அந்த மேலே இருக்கிற 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா அங்கே பிரிண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பிரிண்டர் காட்டும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பிரிண்டர் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் இப்போதைக்கு ஃபைலில் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறேன்னா சேவஸ் பிடிஎஃப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். இதில் நம்ம A4 சைஸ்க்கு மாற்றுறது அங்கே அது சைடில் அந்த லெட்டர்னு ஒரு வேர்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த லெட்டரை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். மறுபடியும் ஒரு தடவை அந்த லெட்டர் டச் பண்ணோன்னா கீழே
ISO A4ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த A4 நம்ம டச் பண்ணி கீழே அந்த PDF பட்டனை அழுத்தினோன்னா அது நம்ம மொபைலில் வந்து எங்கே சேவ் பண்ணான்னு காட்டும், என்ன நேம்லன்னு காட்டும். ஸோ நம்ம அந்த நேம் டைப் பண்ணி சேவ் பண்ணோன்னா அது டவுன்லோடில் போய் சேவ் ஆகிடும். ட்ரைவில் சேவ் ஆகாமல் டவுன்லோடில் சேவ் ஆகும். இல்லை நான் ட்ரைவ்லேயே சேவ் பண்ணல, டவுன்லோட்லேயும் நம்ம சேவ் பண்ணி வைக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நான் பிரிண்டர் போட்டுடுறேன் அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே அங்கே பிரிண்டர் கேட்கும். ஸோ நம்ம அந்த பிரிண்டரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் பிரிண்டர் கொடுக்காதனால எனக்கு அது காட்டாது, சேவஸ் PDFலேயே தான் இருக்கும், ஏன்னா நான் எந்த பிரிண்டரையும் ஆட் பண்ணல. ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம அதே லெட்டரை போய் A4 மாற்றி அப்படியே A4 மாற்றிட்டு அந்த PDF கன்வெர்ட் பண்ணுற அந்த பட்டனுக்கு பதிலாக பிரிண்ட்டுன்னு பட்டன் இருக்கும். ஸோ நம்ம அதை டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இவ்வளோதான் வந்து ரேங்க் கார்டு சிஸ்டம். ஸோ ரிப்போர்ட் கார்டு இது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.